காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். அண்மைச் செய்தி. சென்னை அருகே மெத்தனால் கலந்த 1500 லிட்டர் ரசாயனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். சென்னையின் எந்த பகுதியில் இந்த ரசாயனமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து மெத்தனால் விற்பனையாளர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த வசம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் கெமிக்கல் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு இடங்கில் ஊட்டி அடுத்து காவல்துறையினர் உள்ளே சென்று தீவிர சோதனை மேற்கொண்டதில் ரசாயன பொருட்கள் பேரலாக இருந்தது தெரிய வந்துள்ளது. தொடர் விசாரணையில் மெத்தனால் கலவைகளுடன் தொழிற்சாலைகளுக்கு பல்வேறு தேவைகளுக்காக ரசாயன கலவை பெறப்படுகிறது. இதையடுத்து சுமார் 1500 லிட்டர் மெத்தனால் கலவையுடன் இருந்த ரசாயனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் பரிசோதனைக்காக ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட ரசாயன பொருட்களில் உள்ள மெத்தனால் விரியம் தொடர்பாகவும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதையடுத்து தடை செய்யப்பட்ட பொறுக்குப்பட்டியை சேர்ந்த கௌதம், மலையனூர் பகுதியை சேர்ந்த பரமசிவம், ராம்குமார், மானவரம் பகுதியை சேர்ந்த பென்சிலான் ஆகிய 4 பேரையும் செங்குன்றம் மதுவிலக்கு போலீசார் அவர்களை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கலசாராய மூலப்பொருட்களை மெத்தனால் விவகாரத்தில் கைதான மாதேஷ் என்பவருடன் தொடர்பு உள்ளதா, யாருக்கெல்லாம் இந்த ரசாயன பொருட்களை விற்பனை செய்துள்ளார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.